வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சென்னையில் வெள்ளி விழா ஓடிய சிவாஜியின் 11 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் சிவாஜி நடித்த பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருந்தாலும் வெள்ளி விழா ஓடிய படங்கள் சிவாஜிக்கு இருக்கின்றன. அந்த படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம். சென்னையில் முதலாக வெள்ளி விழா ஓடிய படம் பாகப்பிரிவினை. இந்த படம் சென்னை சித்ரா தியேட்டரில் வெள்ளி விழா ஓடியது. அடுத்து பாவமன்னிப்பு. இந்த படம் சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. அடுத்து பாசமலர் சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. அடுத்து திருவிளையாடல் சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. அடுத்து வசந்த மாளிகை சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. அடுத்து தங்கப்பதக்கம் சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. அடுத்து திரிசூலம் சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. அடுத்து முதல் மரியாதை சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாள் ஓடியது. இந்த படங்கள் போக ரஜினி நடித்த படிக்காதவன், கமல் நடித்த தேவர் மகன், ரஜினி நடித்த படையப்பா, இந்த படங்களில் சிவாஜி கணேசன் நடித்து இந்த 3 படங்களும் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன. மொத்தம் 11 படங்கள் சென்னையில் சிவாஜி நடித்து வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன. பெரும்பாலான படங்கள் சென்னை சாந்தி தியேட்டரில் ஓடியிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் இந்த படங்களெல்லாம் எல்லா ஊர்களிலும் அதிகமான நாட்கள் ஓடி வெற்றி கொடி நாட்டிய படங்கள் தான். அதனால் சிவாஜியின் சொந்த தியேட்டரில் ஓட்டியிருக்கலாம் என சிலர் நினைக்கலாம். ஆனால் இந்த அத்தனை படங்களும் தமிழகமெங்கும் வெற்றி நடை போட்ட அருமையான படங்களாகும். கமல் ரஜினி படங்களை கழித்தாலும் 8 படங்கள் சிவாஜிக்கு தனி கதாநாயகனாக நடித்த படங்களாக இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சரி வியூவர்ஸ், இந்த கடலுத்துறை முடிகிறது. அடுத்த ஒரு அழகுடன் சந்திக்கிறேன். நன்றி.